அண்மை செய்தி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை 11 மணிக்கு தமிழக அமைச்சரவை கூடுகிறது. தொழில் முதலீடுகளுக்கு வழங்கப்படும் சலுகை அனுமதிகள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, தமிழக அமைச்சரவை கூட்டம் சரியாக காலை 11 மணிக்கு கூடுகிறது. அமைச்சரவையில பல்வேறு அமைச்சர்கள் இலாகாக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. புதிதாக அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில புதிய அமைச்சரவையாகவே இந்த அமைச்சரவை பார்க்கப்படுகிறது. எனவே இந்த அமைச்சரவைக்கான முதல் கூட்டம் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில இன்னும் சற்று நேரத்தில் சரியாக காலை 11 மணிக்கு இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது கூட்டப்பட இருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்துல பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தமிழகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய 5000 மதுக்கடைகள்ல 500 மதுக்கடைகளை மூடுவது தொடர்பான ஒரு கொள்கை ரீதியிலான ஒப்பந்தம் என்பது இந்த அமைச்சரவையில எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அமைச்சருடன் கூடி பேசி இது தொடர்பான முடிவை முதலமைச்சர் எடுப்பார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கக்கூடிய வகையில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தவிர தொழில் முதலீடுகளுக்கு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான ஒப்புதலையும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வழங்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தெரிகிறது. இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில இன்னும் சற்று நேரத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் என்பது கூட்டப்பட இருக்கின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.